குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன எறா செனாங்குனின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். நான் அதை வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா இது மிக்சியில் பொடி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக பொடியாகும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து வெங்காயம் அரைக்க கொஞ்சம் பேரு கொஞ்சம் சீரகம். அடுத்தது அந்த இறாவே அதில் போட்டாச்சு. இதை ஊர் பக்கம்லாம் கூனி பொடியும்பாங்க, இன்னும் சின்னதாக கூட வரும். இது எறாவுடைய குட்டியாக என்னென்னு தெரியாது, குட்டி எறா காஞ்சது. அப்புறம் தக்காளி போட்டேன், சின்னதாக 3 தக்காளி. இதுக்கு நான் உப்பு போடலை, ஏன்னா இறால ரொம்ப உப்பு இருந்தது. இதை அரைச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ எல்லாம் சாம்பார் பொடி தான் போடுறேன். வெறும் மிளகாத்தூள் ஏன் போடலைன்னா அது ரொம்ப காரமாக இருக்குது. சாம்பார் தூள் போட்டால் அதில் மல்லி வேறு ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும்ல. அரைச்சிட்டு வந்தது பாருங்கள், நல்லா தூளாகிடுச்சு. இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்குள்ளே கொட்டியாச்சு. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்படியே அதை முழுசாகவும் போடலாம் வறுத்து. எனக்கு குத்துற மாதிரி இருக்கும். அந்த சின்ன தோல் எனக்கு முழுமுழாக குத்துற மாதிரி இருக்கும். நான் தான் பொடி பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டேன், ஏன்னா சாப்பாட்டில் விடுறதுக்கு நமக்கு கிரேவி வேணும். நல்லா அழகாக வருது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கும் வச்சுக்கிறீங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை சூடு பண்ணிவிட்டு வைங்க. இப்படி 2 நாள் வச்சுக்கலாம். இது வாசனை அப்படியே ஊரை தூக்குது. ஊர்பட்ட பூனையெல்லாம் வந்துடுமோ என்னமோ. ரொம்ப ருசியாக இருக்குங்க. செய்து பாருங்கள், சாப்பிடுங்க. பிடிச்சா லைக் போடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பண்ணாதவங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட போகிறேன். சில ஃபுட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்பாங்க. 90% ஃபுட்டு எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம், நம்ம ருசிக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா?